என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த வராகி நான் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ நேரத்தை கடத்தாமல் என்னவென்று கேட்பாயா? என் குழந்தையே, உன்னை விட்டு விலகி நின்ற உறவு ஒன்று நாளை தானாகவே உன்னை தேடி வரப்போகிறது. இந்த உறவு உன்னை தேடி வருகின்ற நேரம் எக்காரணம் கொண்டும் அந்த உறவை நீ விட்டு விடாதே. என் குழந்தையே, நமக்கு ஆறுதலுக்காக இங்கு ஒவ்வொருவரையும் நாம் தேடிக்கொண்டிருக்கும் நேரம், நம்மால் ஒருவருக்கு ஆறுதல் கிடைக்கும் என்றால் அந்த ஆறுதலை அவர்களுக்கு நீ கொடுப்பதில் நிச்சயமாக எந்த தவறும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்வதில் எந்த தவறும் கிடையாது. நம்மால் ஒருவருக்கு சந்தோஷம் என்றால் அந்த சந்தோஷத்தை அவர்களுக்கு நீ நிச்சயமாக கொடுக்கத்தான் வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதும் நாம் மற்றவர்களுக்கு பயனில்லாமல் போய்விட்டோம். ஆனால் நம்மால் ஒருவர் பயனடைகிறார் என்றால் நிச்சயமாக அதை செய்வதில் நீ எப்பொழுதும் சரியாக முன்னிற்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு இந்த வராகி நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க உன்னை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் இனி அத்தனையையும் நீ நிச்சயமாக சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். வராகி என்பவள் உனக்காகவே உன்னை தேடி வருகின்ற நேரங்களை எல்லாமும் அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் நீ விட்டுவிடக்கூடாது. அவ்வளவு எளிதாக வெல்லாமும் இந்த வாழ்க்கையில் எதையும் நீ தொலைத்து விடக்கூடாது. உன்னோடு எப்பொழுதும் நான் உடன் வருகின்ற இந்த நேரத்தை நீ முழுமையாக எப்பொழுதும் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். முழுமையாக எப்பொழுதும் இந்த வாழ்க்கையின் உண்மை என்று நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வராகி உன்னோடு இருக்கின்ற எல்லா நிலைகளிலும் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்கே என்று நடத்தி கொடுக்க எப்பொழுதும் உன் முன்னால் வந்து நிற்பதை நீ இனிமேல் யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. நான் இருக்கின்ற இந்த காலங்களை எப்பொழுதும் என் பிள்ளை நீ விட்டுவிட முடியாது. உனக்கான நல்லதையே வேண்டி, உனக்கான நன்மதிப்பை கொடுக்க வேண்டி நான் எந்த காலத்திலும் உன்னோடு உறுதுணையாக இருப்பேன் என்பதுதான் உண்மை. அத்தனை நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய இந்த மாற்றங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலம் முழுக்க என் பிள்ளைக்கான ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையானது என்ன, தேவையற்றது என்ன என்பதனை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். எதை கொடுக்க வேண்டும், எதை எடுக்க வேண்டும் என்பதனையும் நான் அறிவேன். உன்னை தொடரும் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் உன்னிடத்திலிருந்து அவர்களுக்கான நல்லது நடக்கவில்லை என்றாலோ, உன்னிடத்திலிருந்து அவர்கள் எதிர்பார்க்கின்ற உதவி கிடைக்கவில்லை என்றாலோ உன்னை ஒரு பொருட்டாகவே மதிப்பது இல்லை. இவர்களுக்காக நீ செய்த காரியங்கள் என்னவென்று உனக்கு நினைவில் இருக்கிறதா? இவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் நீ முன்னெடுத்து வந்த விஷயங்கள் என்னவென்று உனக்கு நினைவில் இருக்கிறதா? இதையெல்லாமும் நீ ஒன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமும் எப்பொழுதும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ உறுதிப்படுத்தி கொள்ளும் இந்த காலங்களை முழுமையாக நீ உணர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்லது வேண்டி இந்த வராகி உன்னோடு எப்பொழுதும் உனக்கே என்று நான் உறுதுணையாக வருபவள் அல்லவா? எந்த நிலையிலும் நான் உன்னை அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் விட்டுவிட மாட்டேன். எந்த நேரத்திலும் அம்மா உன்னை கைவிட மாட்டேன். இந்த மனிதர்கள் போல அல்ல தெய்வம். தன் பிள்ளையிடமிருந்து எதையும் எதிர்பார்ப்பது கிடையாது. தன் பிள்ளை தனக்கு அதை கொடுக்க வேண்டும், இதை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் ஒருபோதும் எதிர்பார்த்து நிற்பது கிடையாது. என்ன இருக்கிறதோ இந்த வாழ்க்கையில் தனக்காக எந்த விஷயம் தேவைப்படுகிறதோ அதை மட்டுமே சரியாக புரிய வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு
நான் இருக்கின்ற இந்த காலங்களை நீ சரியாக உணர்ந்து கொள்ள முடிவு செய்யும் இந்த நேரம் இனி ஒட்டு மொத்தமாக உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த வராகியானவள் நான் இருக்கும் இந்த காலங்களை நான் எப்பொழுதும் உனக்காகவே மீண்டும் மீண்டும் செதுக்கிக் கொண்டிருப்பேன். ஏனென்றால் என் பிள்ளை வாழ்க்கையில் விரும்பியதை எல்லாமும் அடையும் வரை, என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் விரும்பியதை எல்லாமும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் வரை, என் பிள்ளைக்கான வாழ்க்கையில் எல்லாமும் சரியாக கிடைக்கும் வரை நான் ஓய்வது கிடையாது. நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். உன்னுடைய விருப்பம் போல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நான் சரியாகவே நடத்தி கொடுப்பேன் என்று. அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னுடைய மனதை நீ ஒருபோதும் விட்டுவிடக்கூடாதல்லவா? உன்னுடைய மனதை ஒருபோதும் நீ தளரவிடக்கூடாதல்லவா? உன்னோடு நான் உனக்கென துணையிருந்து நடத்துவதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு உனக்கென நான் துணையிருந்து எடுத்துச் சொல்வதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியானவள் உனக்காக வருகின்ற இந்த நாட்களை இனிமேலாவது நீ நிச்சயமாக புரிந்து நடந்து கொண்டாலே அது போதும். உனக்கான தேவைகளும் உனக்கான மாற்றங்களும் இனி நிச்சயமாக உனக்கென கிடைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகி என்ற தெய்வம் உன்னோடு இருக்கும் இந்த நாள் முதல் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களிலும் மிகப்பெரிய மனத்தெளிவு என்ற ஒன்று உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறக்காதே. மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய நன்மைகளையும் நீ அடைய வேண்டும். இதுதான் உன் தாயின் விருப்பம். என் குழந்தையே, உன்னை சுற்றி நடப்பதை எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக நீ உணர்ந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் என்றால் இனிமேல் வெற்றி என்ற ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் உன்னிடத்திலிருந்து யாராலும் பறித்துவிட முடியாது. உனக்கான சந்தோஷத்தை யாரும் உன்னிடத்திலிருந்து பறித்துவிட முடியாது. இதுபோல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த காலங்களை நீ முழுமையாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். எதையுமே என் பிள்ளை நீ முழுமையாக உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும். நல்ல நேரத்தையும் நல்லதொரு எதிர்காலத்தையும் இந்த வாழ்க்கை உனக்கு உருவாக்கி தருவதை நீ புரிந்து கொண்டால் இனி வரக்கூடிய எல்லா நேரங்களிலும் உன்னுடைய வெற்றி என்ன பேசும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் நான் உனக்கு சொல்லி இருக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதுமே கவனத்தில் எடுத்துக்கொண்டு வாழ வேண்டும் அல்லவா? நடப்பதும் நடக்காததும் ஒருபுறம் இருக்க, உன்னை சுற்றி இனி வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வாழ்க்கையில் நீ எந்த ஒரு உறவையும் நெருங்க வேண்டும் என்று அவ்வளவு சுலபமாக எண்ணியது கிடையாது. ஆனால் ஒரு உறவை நீ நெருங்க நினைக்கும் பொழுது அந்த உறவு நெருங்க முடியாத தூரத்திற்கு சென்று விட்டது என்றால் நிச்சயமாக நினைக்கும் பொழுதெல்லாமும் உன்னுடைய மனதில் வருத்தங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும் அல்லவா? உன்னுடைய மனதில் வேதனைகளும் சோதனைகளும் இருந்து கொண்டேதான் இருக்கும் அல்லவா? என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் என் குழந்தை நீ யோசிக்கும்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் சரியாக கிடைத்து விடுவதில்லை. உனக்கே என்று நான் உருவாக்கி கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களையும் சரியாக நீ பெற்று விடுவதில்லை. ஏனென்றால் உனக்கு தெரியவில்லை, இவர்கள் மீண்டும் உன்னை தேடி வருவார்கள். எவ்வளவு தூரம் சென்றாலும் உன் மீது கொண்ட அன்பு மட்டும் அவர்களுக்கு ஒருபோதும் குறையாது என்று. உன் மீது கொண்ட அன்பினால் நிச்சயமாக மீண்டும் அவர்கள் உன்னை தேடி வருவார்கள் என்ற உத்திரவாதத்தை நான் உனக்கு ஏற்கனவே கொடுத்திருந்தேன் அல்லவா? அதுபோலத்தான் இப்பொழுதும் சில காலமாக இந்த வாழ்க்கையில் நான் செய்த பல விஷயங்கள் தட்டுப்பட்டதோடு மட்டுமல்லாமல் இந்த விஷயங்களை நீ புரிந்து கொள்ளாமலும் இருந்திருக்கிறாய். ஆனால் இனியும் இதை இப்படியே நாம் வைத்து கொண்டிருப்போமானால், இனியும் இந்த வாழ்க்கை இப்படியே தொடர்ந்து கொண்டிருக்குமானால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும்
இனி என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு புரியாமலேயே போய்விடும். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் வருகின்ற காலத்தை நீ நிச்சயமாக சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். முன்னின்று உனக்காகவே இந்த வாழ்க்கையில் பல நன்மைகளும் நடக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. இனி எந்த நேரமானாலும் நாம் விரும்பிய ஒருவர் நம்மை விட்டு வெகு தூரம் செல்கிறார் என்றால் அவரை எல்லாமும் அவ்வளவு சுலபமாக நாம் கைகொடுத்து விட முடியாது. எல்லா நேரமும் நாம் எண்ணியது போல சில விஷயங்கள் நமக்கு நடக்கத்தான் வேண்டும் என்பது விதியானால் யாரும் அங்கே உன்னை கட்டுப்படுத்துவதற்கு என்று இருந்துவிட மாட்டார்கள். என் பிள்ளையே, உன் தாயானவள் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உனக்கு முழுக்க முழுக்க சரியாக புரியும் என்றால் நிச்சயமாக இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கட்டாயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். நீ நிச்சயமாக என்னவென்று சரியாக உணர்ந்து கொள்வாய். உனக்கே என்று நான் உருவாக்கி தருவதை எல்லாமும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ எப்பொழுதும் சரியாக இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் உனக்கு நல்ல காலம் என்பதனையும், நான் வருகின்ற காலம் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனையும் முதலில் நீ உணர வேண்டும். தெய்வம் சொல்ல சொல்ல உனக்கு நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீ கவனத்தில் கொள். என் பிள்ளையை, எதிலுமே நம்முடைய தெளிவான எண்ணங்களும் சிந்தனைகளும் தான் இந்த வாழ்க்கையை அழகுபடுத்தும். அதுபோல இந்த வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னை அழகாக மாற்றும் என்பதனை நீ மறந்து விடாதே. அழகாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எவ்வளவு துன்பங்களும் வேதனைகளும் வந்திருந்தாலும் இவை எல்லாவற்றையும் கடந்து உனக்கு ஒரு மாற்றத்தை இந்த வாழ்க்கை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். வராகி சொல்ல சொல்ல உனக்கு வேண்டியது போல எல்லா விஷயங்களும் இனி சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலத்தை நீ எந்த நிலையிலும் தொலைக்காமல் இருந்தால் உனக்கு நடக்கும் பல நல்ல விஷயங்கள் இனி நிச்சயமாக என்னவென்று புரியும். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு நம்பிக்கையும் இனிமேல் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரும். எந்த ஒரு உறவினுடைய பிரிவும் உன்னை வேதனைப்படுத்தக்கூடாது. எந்த ஒரு உறவும் உன்னை விட்டு வெகு தூரம் சென்று விட்டார்களே என்று சொல்லி நீ கலங்கக்கூடாது. இந்த உறவு உனக்கானவர்களாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக மீண்டும் உன்னை நெருங்கி வரத்தான் செய்வார்கள். நிச்சயமாக மீண்டும் உன்னை அவர்கள் அழைக்காமல் செல்ல மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ முழுமையாக புரிந்து கொள்ளும் தருணம் இனி அத்தனை விஷயங்களிலும் உனக்கு வெற்றிகளும் கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. அத்தனை நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. என்ன நடந்திருந்தாலும் சரி, நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு மேலும் மேலும் பல நம்பிக்கை உணர்வை இனி கொடுத்தே தீரும் என்பதனை மறக்காதே. மேலும் மேலும் உனக்குள் பல ஆச்சரியங்களை கொடுக்கும். அதிர்ஷ்டத்தையும் கொடுத்து இந்த வாழ்க்கை உன்னை பேரானந்தம் கொண்டு வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நாளைய தினம் நவமி திதி, ஞாயிற்றுக்கிழமையினுடைய விடியலில் நிச்சயமாக சூரிய பகவானினுடைய அருளை நீ பெற வேண்டும். தொலைவில் இருப்பவர், யாராலும் நெருங்க முடியாதவர், யாரையும் நெருங்க விடாதவர், ஆனால் உன்னை நெருங்கி வருகிறார் என்றால் நிச்சயமாக இந்த விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை நாம் என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எது நடக்கிறது என்றாலும் நம் எண்ணம் போல இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு நல்லதையே கொடுக்கும் அல்லவா? சூரிய பகவானினுடைய அருளை அவ்வளவு எளிதில் யாராலும் பெற்றுவிட முடியாது. ஆனால் அவர் உன்னை நெருங்கி வருகிறார் என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தையும்
நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலம் உனக்கென நான் என்னவெல்லாமும் எடுத்துச் சொல்ல வருகிறேனோ அவை எல்லாவற்றையும் நீ தெரிந்து புரிந்து கொண்டு உனக்கானதாக மாற்றும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் அத்தனை ஆச்சரியங்களும் உனக்கு என்னவென்று புரிய வரும். சூரிய பகவானை நெருங்கிவிட்ட பிள்ளை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சூரிய பகவான் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கப் போகிறார். உன்னை விட்டு இவர் விலகி நிற்பதாக நீ நினைக்கிறாய். சூரிய பகவான் அல்லவா, வெப்பம் நிறைந்தவர், இவரை நம்மால் தொட முடியாது என்று நீ நினைக்கிறாய். ஆனால் அவர் நினைத்தால் உன்னை நெருங்கி வர முடியும். இப்பொழுது இந்த விஷயம்தான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. அவர் நினைத்து உன்னை தேடி வந்திருக்கிறார். அவர் நினைத்து உன்னை தொட, உன்னோடு அன்போடு பழக வந்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இவரினுடைய அன்பை பெற உனக்கு என்ன கசக்கவா செய்யும்? நாளைய தினம் அவரினுடைய நம்பிக்கையின் குழந்தையாக நீ இருக்க வேண்டும். ஓம் ஆதித்யாய நமக என்று சூரிய பகவானினுடைய நாமத்தை நீ சொல்ல வேண்டும். நிச்சயமாக இது உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பலனை உனக்கு கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏதோ ஒரு விஷயம் உருவாக்கி இருக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதுவுமே புரியாத விஷயமாக இந்த வாழ்க்கை ஒன்றை நடத்துகிறது என்றால் இதற்கு அடுத்தபடியாக உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்பதுதான் அர்த்தம். இதற்கு அடுத்தபடியாக இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கப் போகிறது என்பதுதான் அர்த்தம். இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி எந்த நிலையிலும் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த சூழ்நிலைகளை உணர்ந்து நீ நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த வராகி உனக்காகவே உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை புரிந்து கொள். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை தெரிந்து நடந்து கொள். சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதும் கவனத்தோடு உணர்ந்து கொள். நல்லது நடக்க வேண்டி நான் எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் இனி எல்லாவற்றிலும் உனக்கான உண்மைகளும் உனக்கான தெளிவுகளும் சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகி என்ற தெய்வம் உனக்கு சொல்லும் இந்த நிலைகளில், என் பிள்ளை, நீ நம்பிக்கை கொண்டு உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காதே. வராகி உன்னோடு துணையிருக்கும் இந்த நாட்களில் இனி உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று தெளிவுபடுத்திக்கொள். சரியாக என்னவென்று நீ உணர்ந்து நடந்து கொள். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் நடக்கும் நல்ல விஷயங்கள் இனி வரும் நாட்களில் உனக்காகவே புரியும். எதனால் நம் அம்மா நமக்கு இதையெல்லாம் சொல்கிறாள் என்று. சூரிய பகவானுக்கு உகந்த நாளில் அவரின் நாமத்தை நீ உச்சரித்தால் யாராலும் நெருங்க முடியாத அவரை நிச்சயமாக நீ நெருங்கி விடலாம். அவரிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற பல தீமையிலிருந்து நிச்சயமாக உன்னை மீட்டெடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. இனி என்னவானாலும் சரி, நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா நம்பிக்கையையும் உறுதியாக தந்து உன்னை வாழச் சொல்லும். இவர்களினுடைய அருளோடு உன் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிகழ்வுகளும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரத்தை எதிர்கொள்ளும் இந்த காலம் இனி அத்தனையிலும் உனக்கு வெற்றி என்ற ஒன்றை உறுதிப்படுத்த உன் அம்மாவினுடைய ஆசீர்வாதமும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. காலம் தாழ்த்தாமல் இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொண்டால் நாளைய விடியலில் உனக்கு மிகப்பெரிய வெற்றி ஒன்று கிடைப்பதை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். உனக்காகவே நான் இருக்கும் இந்த நேரம் இனி எல்லாவற்றிலும் நன்மதிப்பு உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் உனக்கான புரிதல் ஒன்று உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது.
நல்லதே நடக்கும் என்றும் என் பிள்ளைக்கு, என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.